அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சார். ஓகே, இது ஒரு பாஸ் பேப்பர் உண்டு. எந்த இயர்டான்னு நான் அப்புறம் சொல்கிறேன். கவனமாக செய்யுங்க பிள்ளைகள். இந்த பாஸ் பேப்பரை நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 7 வினாக்களையும் செய்யுங்க. சரியா? ஓகேயா? ஓகே சார். ம். ஏழு கேள்வி முடிஞ்சா கை வைத்துங்க பிள்ளை. 7 கேள்வி முடிஞ்சா கை வைத்துங்க.
ஏழு கேள்வி முடிச்சாக்க கையை வைத்துங்க. அன்ஹா, அம்ரா, ஹம்தா, ஹனா, ஜுஹா. ஜுஹா, உங்களுக்கு இந்த கிளாஸ் செய்ய வேண்டிய நாள் தானே ஜுஹா? விளங்கல சார். இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருந்துச்சு தானே 5:30க்கு? இல்ல சார், நீங்க அனுப்பிக்கல. நான் மறந்துட்டேன். ம். சரி, சண்டே செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ். சார். ஓகே, ரைட். பாருங்க. சூலமேதி இறங்கும் துறையில் சொரியும் பாலை பருகிய வாளை கூலை வாச பலாவினில் பாய கொழும் பலாக்கனி வாழையில் சாய வாளை சாய்ந்தொரு தாளையில் தாக்க வருவிருந்துக்கு உபசரிப்பார் போல் வாளை குறுத்திட தாளை சோரிடும் சந்திர சூடர் நாடெங்கள் நாடே. அந்த பாடல்ல இருந்து ஒரு வரி தரப்பட்டிருக்குன்னு. அந்த பாடல் எந்த இலக்கியத்துல இருக்கு பிள்ளைகள்? குற்றால குறவஞ்சி. ஓகே. சூலமேதி இறங்கும் துறையிலிங்க மேதி என்றா என்னன்னு கேட்டிருக்கு. எருமை. சரியா? மேதி என்ற எருமைன்றது சரியா? சொல்லுங்க பிள்ளைகள், மற்றவங்க சொல்லுங்க. ஓ சார். சரி என்ன? அப்ப சூலமேதி இறங்கும் துறை, துறை என்றா என்ன? நீர்த்துறை. நீர்த்துறை. சொரியும் பாலை பருகிய வாளை, அங்க வாளை என்று சொன்னது என்ன? வாடை மீன். வாளை. வாழை மீன். ஓகே. சொரியும் பாலை கூலை வாச பலாவினில் பாய கொழும் பலாக்கனி என்ன? கொழும் பலாக்கனி வாழையில் சாய வாளை சாய்ந்தொரு தாளையில் தாக்க வருவிருந்துக்கு உபசரிப்பார் போல் வாளை குறுத்திட தாளை சோரிடும் சந்திர சூடர் நாடெங்கள் நாடே. அப்படித்தானே? இது சார். இதுல கையாளப்பட்ட அணி என்ன? உவமை அணி. உவமை. ஓமை அணி என்ன? ரைட். ஓகே. இப்ப நாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். கோது இலான் இந்த மொழி கூறுதலும். இங்கு கோது என்பது என்ன? உற்று. கோது இலான் இந்த மொழி கூறுதலும் மாமாயன் கூறலுற்றான் மோத மறுத்து இளைத்து நீர் மொய்த்த கானகத்தே முடகிச் சென்றாள் பூதலத்தோர் ஏசாரோ புகன்ற பெரு வஞ்சினமும் பொய்த்திடாதோ நீதியோ என உரைத்தான் அதற்கு நிகழ்தருமன் நிகழ்த்தலுற்றான் என்று அந்த பாடல் வருது. இன்னும் நீங்க படிக்க இல்லை அந்த பாடல். எதுல இருக்குன்னு சொல்றீங்க? கிருஷ்ணன் தூது சருக்கத்துல இருக்கு என்ன? ரைட். கோது இலான், இங்க கோது என்றா என்ன? குற்றம். ஓகே, ரைட். ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் என்ன? பேதையர் பெரும் செல்வம் உற்ற கடை என்ற அந்த திருக்குறள்ல இருந்து தரப்பட்டிருக்கு. ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் அப்படின்னா என்ன? ஏதிலார்ண்டா உறவற்றவர்கள். ஏதிலாரண்டா உறவற்றவர்கள். ஆறண்டா அதுல பயன் பெற. தமரண்டா உறவினர்கள். பசிப்பர் பசியோடு இருப்பர் அல்லது பயன் பெறாது இருப்பர். யார் பேதையிடம் செல்வம் கிடைத்தால் என்றது அந்த குறளுடைய பொருள். அதாவது பேதையிடம் செல்வம் கிடைத்தால் உறவினர்கள் எல்லாம் பசியோடு இருப்பாங்களாம், உறவற்றவர்கள் அதுல பயன் பெறுவாங்களாம். ரைட். இங்க கேள்வி என்னண்டா தமர் என்பதன் எதிர்கருத்து என்ன? என்ன? ஒரு ஆள் மட்டும்தான் பேச, யாரும் பேச இல்ல. தமர் என்பதன் எதிர்கருத்து என்ன? பிறர். ஓகே, அடுத்தது பாருங்க. சண்ட மாருதம் அடித்து ஓய்ந்தது, இது எதுல வருது பிள்ளையே? பிரசண்ட மாருதத்துக்கு பிறகு என்ற பிறகு அந்த நாவலர் இருந்தால வருது. சண்ட மாருதம் என்பதன் எதிர்கருத்து மந்த மாருதத்துக்கு ஒத்த கருத்து என்ன?
தென்றல். தென்றல் காற்று மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தென்றல். ரைட். பெண்களுக்கு தம் பதியே பெரும் தெய்வம் என்பர் சிலர். இது எங்க வருது பிள்ளையே? இது நீங்க இன்னும் படிக்க இல்ல. கிருஷ்ண பிள்ளையினுடைய அதாவது பாடல் என்ன, தத்தை விடு தூது, அதுல வருது பெண்களுக்கு தம் பதியே பெரும் தெய்வம் என்பர் சிலர். இங்கு தம் பதி என்பது என்ன? தம்முடைய கணவன். கணவன். தம்முடைய கணவன், தம்பதி. சரியா? தம்முடைய கணவன். ரைட். இந்த பதி என்ற சொல் இன்னொரு இடத்துல உங்களோட சிலபஸ்ல வருது. எப்படி என்றா, பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், பெற்ற நிதி இழந்தனம், இனி நமக்கு உளதெனும் உளதென நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோ என்ற ஒரு பாடல் வருது. இது கிரேட் 11 படிச்சிட்டீங்க. எதுல இருக்கு? இலட்சியமும் செமனாக்கும். எந்த இலக்கியத்தில் அந்த பாடல் இருக்கு? இலக்கியம் சமநோக்கும் என்ற கட்டுரையில தொகுத்துல அந்த பாடல் இருக்கு. ஹரிச்சந்திர புராணம். ஓ, ஹரிச்சந்திர புராணம். அதாவது பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், பெற்ற நிதி இழந்தனம், இனி நமக்கு உளதென நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோ என்று சொல்லப்பட்டது. அதுல வார பதியினுடைய பொருள் என்ன? நாடு. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அந்த ஹரிச்சந்திர, இதுவும் உங்களோட சிலபஸ்ல இருக்கிற ஒரு பாடல். அந்த ஹரிச்சந்திரத்துல புராணத்துல வார பதி என்ற சொல்லுக்கு நாடு என்று பொருள். இந்த இடத்துல கணவன் என்று பொருள். அப்ப பதி என்ற சொல்லுக்கு நாடு, கணவன், தலைவன், ஊர் என்று நிறைய பொருள் இருக்கிறது. சரியா? ஆறாம் வினா பாருங்க. பின்வருவனவற்றுள் பொருத்தமற்ற சொற்களின் இணைவு. இது எப்படி கண்டுபிடிச்சீங்க பிள்ளைகள்? நெல், அரிசி, கற்றாழை சோறு, கோழி சதை, அவரை பருப்பு. எப்படி இனங்கண்டு எது விட அதுல? அவரை பருப்பு. ஏன் அவரை பருப்பு பிள்ளைன்னு சொல்றீங்க? இந்த பொருத்தமற்றது என்று சொல்றீங்க? இது ஒரு ஐக்கியூ கேள்வி. எப்படி? இப்ப நெல்லினுடைய உள்ளீடு அரிசி, ஓகேயா? கற்றாழையின் உள்ளீடு சோறு, சரியா? அவரையின் உள்ளீடு, தோடையின் உள்ளீடு என்ன? சுளை. இங்க சதைன்னு போட்டிருக்குதான் பிள்ளையானது. விளங்கிச்சுதா? அப்ப தோடைக்கு சுளை என்று வந்திருக்க வேணும், சதை என்று போட்டதுதான் பிள்ளையானது. அப்படித்தான் கண்டுபிடிக்க வேணும் அதை. ரைட். பக்குள் கத்து பறந்ததாக சிலமன் இல்லை, அந்த கோப்பு இருந்த சிலமன் கூட இல்லை. இந்த பக்குள் பறந்ததாக சிலமன் இல்லை என்ற இந்த சிலமன் என்ற சொல் வர்றது வந்து மூத்தமான. அந்த கோப்பு இருந்த சிலமன் கூட இல்லை என்று இந்த சிலமன் என்று வர்றது வந்து எதுல? கம்ப்யூட்டர். அப்ப ரெண்டு இடத்துலயும் இந்த சொல் வருது. அப்ப நீங்க பக்குள் பறந்ததாக சிலமன் இல்லை என்று அந்த சொல், அந்த சிலமன் பயன்படுத்தப்பட்டது வந்து கிழக்கிழங்கையில. அப்ப இந்த அந்த கோப்பு இருந்ததாக சிலமன் கூட இல்லை என்ற அந்த களம் வந்து வடக்கிழங்கையில. அப்ப ரெண்டு இடத்துலயுமே பயன்படுத்தப்படுது. இங்கு சிலமன் என்பதன் பொருள் என்ன? அறிகுறி. ஓகே, ரைட். சரியா? இப்ப 8ல இருந்து 15 வரைக்கும் செய்யுங்க.
எழுதி முடிச்சால் கையை வைத்துங்க. ஜைனா, அம்ரா, அம்ரித், ஹம்தா, ஹனா, நுஹா, ரீமா, ரிதா, ருசைகா, ஷஹீல். ரைட். இப்ப 8வது வினா பாருங்க. ஆபரணம், பாத்திரம், கப்பல் எனும் பொருள்களை தரும் ஒரு சொல் என்ன? சொல்லுங்க. ஆபரணம், பாத்திரம், கப்பல். களம் களம்ன்றது சரியா? ஆலி இல்ல. ஆழி இல்ல. ஆழி வந்து சக்கரம், கடல் என்ற பொருள் தரும். களம்ன்றது சரி. ஆபரணம் க்கும் களம் என்று சொல்லுவாங்க, கப்பலுக்கும் களம் என்று சொல்லுவாங்க, பாத்திரத்துக்கும் களம் என்று சொல்லுவாங்க. சரியா? ரைட். உலக சந்தையில் இலங்கை தேயிலைக்கு என்ன நல்ல டிமாண்ட் இருக்கிறது. டிமாண்ட் என்பதற்கு நிகராக தமிழில் வழங்கும் கலை சொல் என்ன? கேள்வி 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 என்ன? டிமாண்ட். ஓகே. ஒருவரின் அறிவு கூர்மையை சுட்டுவதற்கு பயன்படும் அறிஞ்சொற்றொடர் என்ன? சொல்லுங்க. ஒருத்தரோட அறிவு கூர்மைய சொல்றதற்கு. ஒல்கா பெரும்புகழ், கருவிலே திருவுடையோன், நுண்மான் நுனைப்புலம், சொல்லின் செல்வர். எது வரும் பிள்ளையே? என்ன விட எழுதினீங்க? கருவிலே தூதையோன் இல்ல. கருவிலே திருவுடையோன் இல்ல. நுண்மான் நுழைசுரம் நுண்மான் நுனைப்புலம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒருத்தருடைய அறிவு திறனை, அறிவு கூர்மையை சொல்றது. கருவிலே திருவுடையோன் என்றா அவரு சின்னதுல இருந்தே செல்வம் மிகுந்தவராக இருக்கிறார். சரியா? ரைட். நீண்ட காலம் வாழ்பவன் யாரு? சீரஞ்சீவி ஆ? சீரஞ்சீவி சிரஞ்சீவி என்ன? அப்ப சஞ்சீவி என்றா என்ன? சஞ்சீவி என்பதன் பொருள் என்ன? சாவா மருந்து. எழுதிக் கொள்ளுங்க. சஞ்சீவி என்றா சாவா மருந்து. அப்ப அதை சாப்பிட்டா சாவ மாட்டாங்க. அதுதான் சாகா மருந்துன்னு சொன்னது. அமரன் என்றா? அமரனுக்கு ஒத்த கருத்து என்ன? ம்? தேவன். அமரன் தேவன். அப்ப அசகாயன் என்றா? அசகாய சூரன் என்று சொல்லுவாங்க. என்ன அசகாய சூரன் அல்லது அசகாயன் என்றா? சகல கலைகளிலும் என்ன சிறந்தவனுக்கு தான் அசகாயன் என்றது. விலங்குதான் நான் பேசுறது? ஓ சார் சார் ஓகே, ரைட். அசகாயன் என்ன சொன்னா? சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன். ஓகேயா? சரியா பிள்ளையே? ரைட். ஆணினத்தை கடுவன் என்ற சொல்லால் குறிக்கும் வழக்கம் அற்ற விலங்கு. நாயிட ஆண் குதிரை நாய்க்கிட்ட ஆணுக்கு கடுவன் என்று சொல்லுவோமா? ம். ஓ சார் ஆஹ் குரங்குட ஆணுக்கு கடுவன் என்று சொல்லுவோமா? ஓ சார் ஓ சார் பூனை. ஓ ஓ சார் சார் அப்ப குதிரையினுடைய ஆண் என்ன? உண்டு குண்டு. குதிரையினுடைய ஆண் குண்டு, பெண் வடவை. அப்படித்தானே? குண்டு வடவை. ரைட். இது சமநிலை கொள்கைக்கு ஓர் உரைகல்லாக விளங்குகிறது. உரைகள் என்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? சான்று சான்று. ஓகே. உரைகள் என்றா சான்று.
எதுவும் சந்தேகம் நீங்க பிழையா எழுதியிருந்தா என்கிட்ட கேட்டுக்கொள்ளணும், அதை நான் தெளிவுபடுத்தி விடுவேனா? சரியா? ரைட். நடக்கவிருக்கும் நாடகம், வரவேற்பு வைபவம் முதலானவற்றை ஒழுங்காக நோக்கில் நடத்தும் நோக்கில் முன்கூட்டியே நிகழ்த்தி பார்க்கும் செயற்பாடு என்ன? ஒத்திகை. 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 அப்ப அரங்கேற்றம் என்று சொன்னா என்ன? அரங்கேற்றம் என்றா சொல்லுங்க. அப்ப அரங்கேற்றம் என்றால் என்ன? ஒரு கலையை கற்று அதை முதலிலே மேடை ஏற்றுவதை நாங்க அரங்கேற்றம் என்று சொல்லுவோம். என்ன? அப்படித்தானே? ஒரு கலையை முதலிலே மேடை ஏற்றுவது அரங்கேற்றம் என்று சொல்லுவோம். சரியா? ஒருவரும் கேக்குது இல்லையா நான் பேசுறது? கேக்குது சார். ஒன்றும் ரிப்ளை பண்றீங்களே. சரி, அடுத்தது பாருங்க. வெள்ளோட்டம் என்றா என்ன? கப்பல், தேர் முதலியவற்றை முதல்ல செலுத்தி பார்க்கிறேன். வெரி குட். கப்பல். ஏன் இதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்டா, ஒன்று இல்லாட்டி மற்றது வினாவாக வரும் உங்களுக்கு, அதனாலதான். கப்பல், தேர் முதலியவற்றை முதலிலே செலுத்தி பார்த்தல தான் வெள்ளோட்டம் என்று சொல்லுவோம். அப்ப பரிச்சாத்தம் வேண்டா? பரிச்சாத்தம் அதுக்கு பொருத்தமான ஒரு வசனமாவது சொல்லுங்க. அவன் மாணவர்கள் கணனி எக்ஸ்கியூஸ் மீ சார். பரிச்சாத்தமாக கம்பஹா மாவட்டத்திலே நிகழ்த்தி பார்த்தனர் என்று சொல்லலாம் தானே? சார் எக்ஸ்கியூஸ் மீ, வெஸ்டின் ஜெயலலிதா விலங்கல்ல. அதாவது மாணவர்கள் கணனி மூலம் கற்பதனுடைய பொருத்தப்பாட்டை ஆராய்வதற்கு கம்பஹா மாவட்டத்திலே பரிச்சாத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்படி செஞ்சாங்க ஒருக்கா. அந்த ஒரு 2-3 ஸ்கூலை தெரிவு செஞ்சு எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் மட்டும் கொடுத்தாங்க, புக்ஸ் கொடுக்காம. அப்ப அது சக்சஸ் ஆகுதான்னு பாக்குறதுக்காக நாங்க செஞ்சு பார்ப்போமே தான் பரிச்சாத்தம் பண்றது. விளங்குதா? சரியா பிள்ளை? ஓ சார். ரைட். அடுத்தது பாருங்க. ஒரு செயலை செய்வதற்குரிய அடிப்படை தகுதி இல்லாதவரால் அச்செயலை சிறிதேனும் செய்ய இயலாது என்பதை குறிக்கும் பழமொழி. அச்சமில்லாதவன் அம்பலமேறுவான், ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணல், கனவில் கண்ட பணம் செலவுக்கு உதவுமா? இதுவரை சொல்லுங்க. அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது. அச்சாணி என்ன உங்களுக்கு தெரியும் தானே? இல்லாத அச்சாணி என்ன, அந்த 2 சக்கரங்களையும் இணைக்கின்ற பகுதி, அதன் மேலதான் அந்த தேர் வைக்கப்பட்டிருக்கும். என்ன, அது இல்லாட்டி 3 சாணும் ஓட மாட்டாது. அதாவது அடிப்படை இல்லாம இதனை செய்ய முடியாது. ரைட். அப்ப அச்சம் இல்லாதவன் அம்பரம் ஏறுவான் என்றா என்ன பொருள்? ஒருத்தனுக்கு மனப்பயம் இல்லாவிட்டால் அவன் வேண்டிய வெற்றிகளை பெறுவான். ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணலண்டா, ஒருவனுக்கு ஒன்றை செய்ய தெரியாது, ஆனா மற்றவங்களுக்கு குறை கூறி கொண்டிருப்பான். அப்படித்தானே பிள்ளை? தன்னால் செய்ய முடியாதத அதனை காட்டிக்கொள்ளாமல் மற்றவங்களுக்கு குறை கூறி கொண்டிருப்பதான் ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணல் என்று சொன்னது. கனவில் கண்ட பணம் செலவுக்கு உதவுமா? அதாவது நாங்க வாய்ப்பேச்சால் சொல்லுகின்ற விஷயங்கள் என்ன, எங்களுக்கு பலன் தர மாட்டாது. ரைட். இப்ப செய்ங்க பிள்ளைகள். நாங்க 15 வரைக்கும் பார்த்தோம், 16ல இருந்து செய்ங்கோ 20 வரைக்கும்.
சரியா பிள்ளைகள்? 20 வரைக்கும் செஞ்சிட்டீங்களா? 20 வரைக்கும் முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் பேசுறது கிளியரா கேக்குதா பிள்ளைகள்? ஓ ஓ சார். சார். ரைட். 16 பாருங்க. அன்னமிட்டவர் வீட்டில் கென்னமிடாதே பழமொழியின் மூலம் வலியுறுத்தப்படுவது என்ன? அன்னமிட்டவர் வீட்டுல கண்ணமிட வேணாமாம். அப்படி என்றால் அதன் உணர்த்தப்படுவது என்ன? நன்றி உணர்வா, துரோகத்தனமா, நிதானமா, நேர்மையா? துரோகத்தனம். இப்ப அன்னமிட்டவர் வீட்டில் கண்ணமிடாதே என்றால் துரோகத்தனமா? நன்றி உணர்வு. நன்றி உணர்வு. நன்றி உணர்வு. சரியா? நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்ற வசனம் தான் அது. அது அப்ப அந்த கண்ணை விட்டாதான் என்ன, அது துரோகத்தனம். சரியா? அது இப்படி காலை வாரியும் எனக்கு புத்தி வரவில்லை. காலை வாருதல் என்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? ஏமாற்றுதல். பார்ப்போம். ஏமாற்றுதல். இப்படி காலை வாரினது எது பிள்ளைகள்? காலை வாரினது எது சொல்லுங்க. கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர். ஓகே. என்ன என்ன செஞ்சு காலை வாரிச்சது? கம்ப்யூட்டர். என்ன செய்து காலை வாரியது அது? ஞாபகம் விளங்க இல்ல. கோப்புகள் எல்லாத்தையும் காணமாக்கிச்சு. எந்த கோப்பு? கதாசிரியர் கோப்புகள் எல்லாத்தையும் காணமாக்கிச்சு. எல்லா கோப்பும் இல்லை. சிறுகதை. அவரு கதை எழுதின கொலை என்ற சிறுகதை தொடர்பான கோப்பை காணாம. அவர் எழுதின சிறுகதை. சரி. ரைட். 18வது பாருங்க. பின்வருவனவற்றுள் இணைமொழி எது? இணைமொழி எது? ஓடியாடி. ஓடி ஆடி இணைமொழி. அப்ப ஆடி ஆடி என்ன? ஆடி அடுக்கு தொடர். கண்ணங்கரிய அடுக்கிடுக்கு தொடர். அடுக்கிடுக்கு தொடர். யாருக்கும் அதுல சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளணும். நெரு இரட்டை. ஓ, இரட்டை கிளவி. இரட்டை கிளவி. ரைட். இரட்டை கிளவி. ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க. அவர் நன்றாக படித்தவர் தான் மேடையில் ஏறி பேசுவதென்றால் அவருக்கு நடுக்கம். மேற்படி வாக்கியங்களை இதே ஒழுங்கில் இணைப்பதற்கு மிக பொருத்தமான இணைப்பிடை சொல் என்ன? என்றாலும். அவர் நன்றாக படித்தவர் தான். இதை நீங்க சொல்லி பார்க்கலாம் நாளையும். இது பொருத்தமா வருது. ஆகவே மேடையில் ஏறி சரி வருமா? இல்ல. இல்ல சார். அவர் நன்றாக படித்தவர் தான் என்றாலும் மேடையில் ஏறி பேசுவதென்றால் அவருக்கு தடுக்கம். ஆதலால் வருமா? ஏனெனில் வருமா? இல்ல. என்ன? ரைட். பின்வருவனவற்றுள் பெயராக பிறந்த வினைச்சொல் எது? பேரடியாக பிறந்த வினைச்சொல். வாழ்க. வாழ்க. அப்படியா? சித்திரித்தன். வாழ்க எப்படி வரும்? வாழ் என்றது வினைச்சொல் தானே. சரியா? காட்டு என்றது வினைச்சொல், பெரு என்றது வினைச்சொல். சித்தரித்தல் என்றதுல இருந்து தான் சித்தரித்தான் வந்திருக்குது. ஆகவே இதுதான் வரும். சித்திரித்தல் என்றதுல இருந்து வந்திருக்கு. சரியா? ரைட். இப்ப பாருங்க, 21ல இருந்து 28 வரைக்கும் செய்யலாம். 21ல இருந்து 28 வரைக்கும் செய்யுங்க.
ஓகே. 28 வரைக்கும் முடிச்சாங்க, கை வைத்துங்க. ஓகே பிள்ளைகள், நாங்க 21ல இருந்து பார்ப்போம். கவனிங்க. ககரம் ஜி என்ற ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல் எது பிள்ளைகள்? கப்பல், தேகம், தங்கம், சுகம். தங்கம். தங்கம். அப்ப கப்பல் என்ன சவுண்ட்ல வந்திருக்கு? கேசம். தேகம் எச். H. சுகம் எச். ஓகே, ரைட். இடைநிலை அமைய பெற்ற பெயர் பகுபதம் எது? ஓடுதல், மரங்கள், கூத்தன், அறிஞன். இப்ப ஓடுதலை பிரிச்சா ஓடு சக இச்சக அல்லன்னு பிரியும், அல்லது ஓடு சக தல். மரங்கள் மரம் சக கல், கூத்தன் சக கூத்து சக அன். அறிஞனை பிரிச்சா அரி சக இன் சக அன். ஆகவே எது வரும் பிள்ளையர்? சொல்லுங்க, அடிக்கடி வர கேள்வி இது. அறிஞன், ரைட். பின்வருவனவற்றுள் வினை அடை. நடந்து வந்தான், நேற்று உள்ளது, அழகான மரம், வேகமாக ஓடினான். அப்ப இது வரும். நடந்து. நடந்து. நடந்து என்றது அடையா எச்சமா? நேற்று. இல்ல, நான் கேக்குறேன். அடை என்றது சொல்லுங்க அவன். எச்சம் சார். எச்சம். அப்ப எச்சத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? எச்சத்துக்கும் அடைக்கும் ஒரு முற்று பெறாத வினை சொல்லண்டா அது எச்சம். சரியா? அப்ப இது வரும் விடை. நேற்று. நேற்று. வேகமான விமானம், வேகமாக என்று வந்தா அது வரலாம். ஆகவே நேற்று என்றுதான் வரும். நேற்று வந்தான். சரியா? ஓகேயா? சந்தேகமா? பின்வருவனவற்றுள் வேற்றுமை தொகையாக அமைந்த தொடர்.
குடும்ப குடும்பச் சொத்து. குடும்பத்தின் சொத்து, தேடிய சொத்து, பொது சொத்து, அழியா சொத்து. அப்ப இதுல இன்னன்றது மறைந்திருக்கிறது என்ன? அப்படித்தானே பிள்ளை? ரைட். பின்வருவனவற்றுள் இயல்பு புணர்ச்சி இடம்பெற்ற சொல். கடலலை. கடலலை. ரைட், கடல் அலை. ரைட். மணியோசை என்ன புணர்ச்சி? தோன்றல் ம் விகாரம். தோன்றல் விகாரம் அல்லது உடன்படுமை வந்து புணர்ந்த சொல். பூங்கொடி தோன்றல் விகாரம். தோன்றல். மரவேர் கெடுதல் விகாரம். கெடுதல் விகாரம். ரைட். யாரோ 2 பேர் 3 பேர் மட்டும்தான் பேசுறீங்க கிளாஸ்ல, மற்றவர்கள்லாம் சும்மா இருக்கிறீங்க. என்ன நடக்குதுன்றே தெரியுது இல்ல எனக்கு. எல்லாரும் உங்களோட சந்தேகங்களோ உங்களோட சரியான விடைகளோ சொல்ல வேணும் பிள்ளையே. அடுத்தது பாருங்க. செத்த மாட்டின் உண்ணி கலன்றது போல இத்தொடரில் இடம்பெற்ற வேற்றுமை பொருள் என்ன? நீங்கள். நீங்கள். ஓகே, நீங்கள் பொருள். எத்தனையாவது வேற்றுமை? 5ஆம். 5ஆம் வேற்றுமை. ரைட். சாலை சிறந்தது. இங்கு சாலை எனும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன? மிகுதி. ஓகே. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இங்கு கற்றோர் என்பது கற்றோர் என்பது என்ன பெயர்? வினையாளனே பேர். கற்றோர் வினையால் அணையும் பெயர். ஓகே, வினையால் அணையும் பெயர். கல் என்ற வினை சொல்லல இருந்து தோன்றி இருக்கிறது. சரியா? 33 வரைக்கும் செய்யுங்க.
ஓகே பிள்ளைகள், அடுத்தது பாருங்க. பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்றொகுதியை தெரிவு செய்க. அஃறிணை மரம், செடி, குருவி. சரியா? ஓ சார். ம். ஆண்பால் வந்தான், படித்தவன், நோயாளி. நோயாளி வராது. நோயாளி கலர் பாலுக்கு வரும். நோயாளி வந்து தனியா ஒரு பாலை குறிக்க இல்லை, அப்ப அதுல பிள்ளை இருக்குதாகவே ரெண்டாவது கூட கண்டுபிடிச்சிட்டோம். என்னத்துக்கு மற்றதை செக் பண்ணுவோம். பெண்பால் மங்கை, தங்கை, வந்தாள். சரியா? சரி சார். பலர் ஓ சார். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர். சரி சார். சார். ஓ, 30வது பாருங்க. உவமை தொகை பால் போன்ற நிலவு, மதி போன்ற முகம், கயல் போன்ற விழி. சரிதானே? எல்லாத்துலயும் வந்து உவமை உருபு மறைஞ்சிருக்கிறது. சரிதானே? அது உருபு மறைஞ்சிருக்கிறது. சரிதானே? அது ஓ சார். ம். அடுத்தது பாருங்க. உம்மை தொகை வீடும் வாசலும், கோயிலும் குளமும், சோறும் கரியும். சரிதானே? ஓ சார். ஓ சார். அடுத்து பண்பு தொகை வெண்மையான சங்கு, நேரான கோடு, வட்டமான நிலா. ரைட். சரி சார். இணைத்தொகை ஏவுகணை, சுடுசோறு, கடுகதி. கடுகதி வராது. கடுகதி வராது. ஏன் கடுகதி வராது? அது வினை தொகை இல்லை. அது தொகைநிலை சொல்லில்லை என்ன? ரைட், ஓகே, குட். 31 வீதி அபிவிருத்தி திட்டத்தால் நம் காணிகள் இழந்தவர்களுக்கு தக்க கீறு வழங்கப்படும் என அரசாங்கம் உறுதி அளித்தது. இழப்பீடு. இழப்பீடு. ஓகே, ரைட். நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பு தொடர்பான அறிவித்தல் அரச கீறு வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானி. வர்த்தமானி. ஜனாதிபதி கீறு தேர்தலுக்கு தாக்கல் செய்வதற்கான முடிவு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு. வேட்புமனு. ரைட். 34, 35, 36 செய்யுங்க அவசரமா. ரைட், பாருங்க பிள்ளைகள். எமது பாடசாலை தாபிக்க பெற்று 50 ஆண்டு நிறைவு அடைந்தமையை கொண்டாடும் முகமாக கீறு இடம்பெற்றுள்ளது. என்ன? பொன்விழா. ஓ, பொன்விழா. இடம்பெற உள்ளது. அதாவது 50 ஆண்டுகள்டா பொன் விழா, மணி விழாண்டா 60 ஆண்டு. சாரி, வைர விழாவும் 60 ஆண்டு,
வெள்ளி விழா 25 என்ன அப்படித்தானே? நாங்க பல தடவை பார்த்திருக்கிறோம் இதை. ரைட். தேசிய கீறு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள தொல்பொருள் தமது நாட்டின் வரலாற்றை உணர்த்துகின்றன. என்ன வரும்? நூதன நூதன சாலை. சாலை. சாலையில் நூதன சாலையில். ரைட். ஆணைக்குழுவின் கீறு உயர்கல்வி விருத்திக்கு பெரிதும் உதவும். பரிந்துரைகள். என்ன வரும்? ஆணைக்குழுவின் பரிந்துரைகள். ரைட். அடுத்து இந்த பாடலை பாருங்க. கிளையினில் பாம்பு தொங்க விழுது என குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கிளை தோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதை எல்லாம் ஒளிப்பாம்பு என எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வாழ் பார்க்கும். இது ஏற்கனவே நாங்க பார்த்த பாடல் என்ன பிள்ளைகள்? இக்கவிதை மூலம் கவிஞர் வாசகரிடம் ஏற்படுத்த முயலும் உணர்ச்சி என்ன? நகைச்சுவை. ஓகே, நகைச்சுவை உணர்வு இல்ல? ரைட். விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் எனும் உவமை கையாளப்பட்டதன் நோக்கம் என்ன? குரங்கின் பதற்றத்தை பதற்றத்தை உணர்த்துதல். ஓகே, குரங்கினுடைய பதற்ற நிலையை உணர்த்துவதற்கு. இப்பாடல் விவரிக்கும் காட்சியோடு மிக பொருந்தி வரும் பழமொழி என்ன? மருண்டவன் கண்ணுக்கு மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அடுத்தது 40வது என்ன விடன்னு சொல்லுங்க பாரு பிள்ளைகள். எத்தனையாவது பிள்ளைகள் வரும் விட? ரைட், 3வது வரும். ஓர்டர் வாசிங்க. சொல்லுங்க. 3வது ஓர்டர் வாசிங்க ஒரு ஆள். காவியம் என்பது ஒரு பேரிலக்கிய வடிவமாகும். அது ஒரு கதையினை தொடர்ச்சியாக அமையும் பல செய்யுள்களால் எடுத்துரைப்பது. அவ்வகையாக தமிழிலே தோன்றிய முதலாவது காவியம் சிலப்பதிகாரம் ஆகும். அது இளங்கோவடிகளால் பாடப்பட்டது. அவரை போலவே சாத்தனார் மணிமேகலை என்ற காவியத்தை படைத்தார். ஓகே ஓகே பிள்ளைகள், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் வலைக்கும் சலாம். சலாம். ஜஸாக்கல்லாஹ்.